நண்பர்களே, நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொமேனியாவில் மங்காலியான்ற ஊரில் இருக்கிறேன். இந்த மங்காலியா ஊர் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர். பல நாகரிகங்கள் இங்கு துவங்கி அந்த நாகரிகங்களின் ஆட்சிகள் வியாபித்து சென்ற ஒரு ஊர் தான் இந்த ஊர். கிரேக்க நாகரிகம், பைசன்டின் நாகரிகம், அதுக்கு பிறகு உஸ்மானிய சாம்ராஜ்யம், நவீன ரொமேனியாவின் ஆட்சி, இவைகளை பிரதிபலித்தக்கூடிய இந்த ஒரு கல்லமைப்பிலான ஒரு வடிவம்தான் இங்கே செதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் என்ன மாதிரியான அமைப்புகளை இதை காட்சிப்படுத்தியிருக்கிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பாருங்கள், ஒரு ஆட்சி மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த ஆட்சிக்குள்ளே இருந்து அப்படியே நடுவால் பார்க்குற நேரத்தில் ரொமேனியாவோட கொடி பின்னால் விளங்குற மாதிரியும், அதுக்கு பிறகு இந்த கற்கள் ஒரே கல்லுகளால் வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த கற்களுக்கு பிறகு இப்படி கற்கள் கட்டி இது ஒரு நினைவு சின்னம் மாதிரி அமைச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த நினைவு சின்னம்தான் பல ஆட்சியாளர்கள் இந்த ஊரை ஆட்சி செய்த நேரத்தில் இருந்த அந்த நினைவுகளை தான் இப்படி செதுக்கி வச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு கல்லில் இப்படி ஒரு மனுஷன் படுக்கிற மாதிரியும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இது ஒரு போர்ட், அதாவது இது ஒரு துறைமுக நகரம். இந்த துறைமுக நகரத்தை கைப்பற்றி நிறைய சாம்ராஜ்யங்கள் இங்கே இருந்தது. கடைசியாக உஸ்மானிய சாம்ராஜ்யம் இங்கே சுமார் 600 வருட காலம் ஆட்சி செய்தது. அந்த ஆட்சி செய்ததற்கு பிறகு 1876 உஸ்மானிய சாம்ராஜ்யம் ரோமேனியாவை விட்டு விழுந்து, அதற்கு பிறகு இந்த பகுதி ரோமேனியாவின் அடுத்த பகுதிகளோடு இணைக்கப்பட்டது. அந்த காட்சிகள் சாட்சிகள் அனைத்தையும் விவரிக்கும் முகமாகத்தான் இந்த நினைவு கட்டிடங்கள் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் அதனை சுற்றிய சதுக்கம். இதில் இப்பொழுது கடை தெருக்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த பகுதி டெப்ரூஜா என்று அழைக்கப்படுகிற ஒரு பிராந்தியம். அந்த பகுதியிலே மங்காலியா என்று அழைக்கப்படுகிற ஊர் தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. இந்த ஊர் 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும், அதாவது 14ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு முஸ்லிம் ஊராகவும், அதிகமான முஸ்லிம்கள் வாழ்ந்த ஊராகவும், உஸ்மானியர்கள் இந்த ஊரை ஆட்சி செய்த ஊராகவும் இருந்திருப்பதை இந்த சிறு காணொலியினூடாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியிலே நண்பர்களை நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு நினைவு